சீரியா இஷ்யூவுடன் தொடர்புடையது குறித்து நான் முன்பு ஒரு வீடியோ செய்திருந்தேன். இதன் மேலும் டெவலப்மெண்ட்ஸ் அங்கு என்னென்ன நடந்தது என்பதை பற்றி ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதனுள் மிக முக்கியமானது, நான் முன்பு குறிப்பிட்டது போல் தோராயமாக ஒரு 1500 பேர், அதாவது அலவீஸ் கொல்லப்பட்டனர். ஷியா முஸ்லிம் குழு ஆகும். அடிப்படையில் அவர்களில் 75% யூனிக் ஆகிய கிறிஸ்தியன் கலாச்சாரமும் ஆகும். அவர்கள் கொல்லப்பட்டனர். அங்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. சிரியாவின் பாப்புலேஷனில் தோராயமாக 14% உள்ளவர்கள் எலிவேட் என்று சொல்லப்படும் அந்த குழு. அடுத்த டெவலப்மெண்ட் என்பது தோராயமாக 200 கிறிஸ்தியன் கம்யூனிட்டி. புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தோராயமாக இன்றைய ஒரு கணக்கெடுப்பின்படி 5 லட்சம் பேர் உள்ளனர். தோராயமாக 10% மேல். சிரியாவின் பாப்புலேஷனின் ஒரு பகுதியாகும். அதன் உண்மையான கணக்குகள் எதுவும் வெளிவரவில்லை. காரணம், ஆசாதின் ரெஜிமில் பல கணக்குகள் வெளிவரவில்லை. அவர்களும் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர்களின் வீடுகளில் நுழைந்து கொள்ளையடிக்கப்பட்டது. தெருவில் நின்று அவர்களின் ஆடைகளை களைந்து அவர்களை சுட்டுக் கொன்றனர். சிறு குழந்தைகள் உட்பட ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலிகள் 10 முதல் 200 பேரை சுட்டுக் கொன்றனர். பல பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்தன. இதுடன் தொடர்புடைய உலகில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் கடந்த சில நாட்களாக இருந்தது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அலவேட் என்று சொல்லப்படும் ஷியா குழுவும் இந்த கிறிஸ்தியன் கம்யூனிட்டியும் பல கிறிஸ்தியன் கம்யூனிட்டி உள்ளன. இந்த கிறிஸ்தியன் கம்யூனிட்டிக்குள் அவர்களுக்கு நிறைய மிலிஷியா குழுக்கள் உள்ளன. இந்த சுன்னி இஸ்லாமுடன் தொடர்பு அவர்களை தடுக்க வேண்டி, ஷியாயின் பிரச்சனைகளை தடுக்க வேண்டி இவர்களுக்குள் தோராயமாக 5 மிலிஷியா குரூப்புகள் உள்ளன. இதற்கு முன்பு உதவியிருந்த ஆசாத் ரஜீப்பாக இருந்தார். அவர்களுக்கு வெபன்ஸ் மற்றும் புரோகிராம்கள். புரிந்து கொள்ள வேண்டியது, சீரியாவில் உள்ள தோராயமாக 30 லட்சம் கிறிஸ்தியன்கள் பல வழிகளில் அவர்களுக்கு பெர்சிக்யூஷன் மற்றும் மற்ற புரோகிராம்கள் காரணமாக உலகம் முழுவதும் வெளியேறினர். இப்படியான ஒரு டெவலப்மெண்ட்டும் ஆலவேட்டினி கிறிஸ்தியன்களுக்கு எதிராக இந்த ஆல் சஹாரா என்று சொல்லப்பட்ட அதாவது அங்குள்ள தற்காலிக ஆட்சியாளரின் தலைமையில் அங்குள்ள பயங்கரவாதிகளே இப்போது அங்கு ஆட்சி செய்கின்றனர். செய்து முடித்த பிறகு உலகம் பல வகையான டோட்ஸ் மற்றும் சிந்தனைகள் எப்படி இதற்கு உதவ வேண்டும். காரணம், தற்போதைய வேர்ல்ட் ஆர்டர் மற்றும் குளோபல் ஆர்டர் என்று சொல்லப்படுவது கடந்த 1 வருடம் முன்பு இருந்த குளோபல் ஆர்டர் மற்றும் வேர்ல்ட் ஆர்டர் அல்ல. மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஏஷியா கம்ப்ளீட்டாக அங்கு மாறியது. இஸ்ரேல் ஆகும் அங்குள்ள டொமினன்ட் பவர். காரணம், இந்த ஹமாஸுடன் தொடர்புடைய அடியில் சிரியாவை தீர்த்து, ஹிஸ்புல்லாவை தீர்த்து, ஏமனை தீர்த்து, ஈரானை தீர்த்து, அதேபோல் அமெரிக்கன் பேஸும் உள்ளது இந்த சிரியாவில். ரஷ்யா இந்த சொல்லப்படும் போல் காரியமான பிரசக்தி இல்லை. ரஷ்யா அங்குள்ள டமாஸ்கஸ், அலெப்போ டமாஸ்கஸில் உள்ள பேஸ் அடைத்து அவர்கள் திரும்பி போனர். இப்போதைய டெவலப்மெண்ட் என்பது இந்த குரூப் கிறிஸ்தியன் மிலேஷியா குரூப்பும், அலவேட் என்று சொல்லப்பட்ட அந்த குரூப்பும், அலவீஸ் என்று சொல்லப்படும் அந்த குரூப்பும் அவர்கள் ஒன்றாக அங்கு ஜாயின் செய்தனர். அதாவது எந்த விதவிகளையும் இந்த ஐசிசியின் பழைய ஆள்காரர்களை இந்த சொல்லப்படும் 4 சஹாராவை எப்படி எதிர்க்க, அதாவது அடிக்க வரும்போது திரும்ப அடிப்பது மட்டுமல்ல, பிடித்தெடுப்பது. அந்த ஃபார்முலாவுக்கு விஷயங்கள் போயின. இதனுள் ஏராளமான பேக்டோர் டாக்ஸ் நடக்கின்றன. இஸ்ரேல் சொன்னது இவர்களுக்கு உதவலாம், அது அமெரிக்காவின் நிர்தேசமாகும், இந்த குரூப்புக்கு உதவ வேண்டும். அதேபோல் மற்றொரு டெவலப்மெண்ட்டு, இந்த உலகத்தில் பல பாகங்களில் போயிருக்கும் சீரியாவில் உள்ள கிறிஸ்தியன்கள், அவர்கள் இதை பிடித்துவிட்டால் இந்த மிலிஷியா குரூப்பில் வந்து சேர்ந்து ட்ரைனிங் எடுத்தும் இந்த சொல்லப்படும் ஐசிஸை ஓடிக்க வைக்க வேண்டி அவர்களும் தயாராகினர். புரிந்து கொள்ளுங்கள், சுன்னி முஸ்லிம்கள் எங்கிருந்து எங்கே இந்த விஷயங்கள் போகின்றன. நீங்கள் உத்தேசிக்கும் அப்பாறாக விஷயங்கள் மாறியது. அவர்களுக்கு வெபன்ஸ் கொடுக்க அமெரிக்கா தயாராகிறது. காரணம், அமெரிக்கன் பேஸ் அங்கே உள்ளது. அவர்களுக்கு பாம்பிங் மற்ற புரோகிராம்கள் செய்ய இஸ்ரேல் தயாராகும். உறுதியாகவும் டமாஸ்கஸ் இவர்கள் பிடிப்பர். அதாவது கிறிஸ்தியன்களும் இந்த சொல்லப்படும் அலவேட் டமாஸ்கஸும் சீரியாவும் பிடித்து முடித்தால் உறுதியாகவும் ஐசிஎஸ், அல் சஹாராவின் முதலியோரை தீர்த்து கையில் கொடுப்பர். காரணம், பின்னர் இங்கே இஸ்ரேலுடன் அனுகூலமான ஒரு நாடாக இது மாறும். முன்பு இவர்கள் அனைவரும் ஆண்டி இஸ்ரேலாக இருந்தனர், ஏனெனில் சதாம் இந்த ஆசாதியின் முதலியோரின் காலத்தில். ஆனால் திடீரென அந்த ஜியோ பொலிட்டிக்ஸின் உள்ளே ஏற்பட்ட மாற்றம், இஸ்ரேல் அங்குள்ள நம்பர் 1 பவர் ஆகி வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஆகின்றார். இவர்களுக்கு பின்துணை ஆள் உள்ளது.
இவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க இஸ்ரேல் தயாராகிறது. அதாவது 2 வழிகளில் வெப்பன்ஸ் கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டி பாம்பிங் செய்யவும் தயாராக இருக்கிறார்கள். காரணம், இந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் வரவிருக்கும் நாட்களில் நடக்கப் போவது. அதாவது திரும்ப தாக்கும். திரும்ப தாக்குவது மட்டுமல்ல, இந்த ஃபோர்ஸ் பெரிய நிகழ்வாக நகரும். இந்த சொல்லப்படும் அல் சஹாராவின் குரூப்பை தோற்கடித்து டமாஸ்கஸை பிடித்து எடுக்கும். பின்னர் நடக்கப் போவது இந்த சிரியன் மண்ணில் பழைய முறையில் கிறிஸ்தியன் டொமினேஷன். காரணம், 10 முதல் 35 லட்சம் பேர் இருந்தனர். அது அலவேட் அவர்களையும் பெர்சிக்யூஷன் செய்தது. இவர்கள் சில நேரங்களில் இனி சீரியாவை ஆளப்போகலாம். நிகழ்வின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு செக்டரையும் பாருங்கள். இந்த கிறிஸ்டியன் மிலிஷியா அங்கு மிகவும் பலமானது. இந்த அலவேட், அலவி என்று சொல்லப்படும் கம்யூனிட்டி, அதாவது ஷியா முஸ்லிம் கம்யூனிட்டி, இவர்கள் சிலர் உண்மையில் வாரியர்ஸ் ஆவார்கள். இவர்களுக்கு வெபன்ஸ் மற்றும் ட்ரைனிங் கொடுத்து முடிந்தால், இந்த ஐசிஸின் ஃபைட்டர்ஸ் ட்ரெயின்ட் ஃபைட்டர்ஸ் அல்ல, அதாவது ப்ராப்பர் ட்ரெயின்ட் ஃபைட்டர்ஸ் அல்ல. வெபன்ஸ் மற்றும் நல்ல மாடர்ன் வெபன்ஸ் கொடுக்கப்படும். அதேபோல் ஏர் வார்ஃபேர் செய்து கொடுத்தால் இந்த புல்லை அங்கே தீர்த்து விடலாம். அதாவது நாம் எதிர்பார்த்ததை விட வேகமாக விஷயங்கள் நகரும். குளோபலி முதல் முறையாக ஜெர்மனி மிகவும் பலமான மொழியில் சொன்னது, நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், இந்த சிரியன் கிறிஸ்டியன்கள் அங்கே உள்ளவர்கள் ஜெர்மனியில் உள்ளனர். விருப்பம் போல் அது பிரான்சில் உள்ளது, யூரோப்பில் பல நாடுகளில் உள்ளது. காரணம், அவர்கள் அங்குள்ள சிட்டிசன்கள். பழைய நாட்களில் இங்கே அங்கே பிரச்சனை ஏற்பட்ட போது டிஸ்பிளேஸ்ட் ஆகி போனவர்கள். அவர்களும் இந்த சொல்லப்படும் சுன்னி முஸ்லிம்கள் மிகவும் அடியார்கள். காரணம், அவர்கள் இப்போது தயாராகி வருகிறார்கள். அவர்கள் சிரியாவுக்கு திரும்பி சென்று இந்த ஏசியா குரூப்பில் சேர்ந்து அல் சஹாராவின் ஐசிஎஸ்ஐயின் பழைய ஆள்காரர்களை ஓடிக்க வைக்க தயாராக இருக்கிறார்கள். இதை சப்போர்ட் செய்ய உலக நாடுகள் தயாராகி வந்தால் மிடில் ஈஸ்டின் மற்றொரு ஈக்குவேஷன் மாறும். அதாவது ஐசிஸ், இந்த சொல்லப்படும் அல் சஹாரா மற்றும் இந்த சொல்லப்படும் சுன்னி இஸ்லாமிக் மிலிஷியா குரூப்பின் வெடி அங்கே தீரும். பின்னர் பழையபடி பெரும்பான்மையாக இருந்த இந்த சிரியன் கிறிஸ்டியன்கள், அலவேட் இவங்கள் கர்ரி அதை டொமினேட் செய்யும். அதனுடன் சீரியாவின் பிக்சர் அங்கே மாறும். எப்படி லெபனானின் பிக்சர் மாறியது, சீரியாவின் பிக்சர் மாறும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இதன் டெமோகிராஃபியை பார்க்கும்போது இந்த சொல்லப்படும் லெபனான் மற்றும் சீரியா இஸ்ரேலுக்கு அனுகூலமான நாடுகளாக மாறும். அங்கே புதிய செட்டில்மெண்ட் வரும். உலகின் பல பாகங்களில் உள்ள சிரியர்கள் மற்றும் பழைய நாட்களில் லெபனானில் இருந்து ஓடிய கிறிஸ்தியன்கள் அனைவரும் திரும்பி வருவார்கள். திரும்பி வந்து முடிந்தால் கேம் பிளான் மாறும். அதாவது இந்த சொல்லப்படும் 2 நாடுகளிலும் ஒரு கிறிஸ்தியன் பெரும்பான்மை வந்து முடிந்தால் இந்த பிக்சர் கம்ப்ளீட் ஆகி இஸ்ரேல் மற்றும் இந்த நாடுகளுடன் ஒரு பெரிய நாடாக மாறும். காரணம், அதுதான் நான் முன்பு சொன்னது, பல விஷயங்களை எடுத்து சொன்னது. எப்படி இஸ்ரேல் அந்த பகுதியின் மிகப்பெரிய டொமினன்ட் பவர் ஆனது. காரணம், அவர்கள் மட்டுமே தீர்மானிக்கிறார்கள். காரணம், அவர்கள் தலையிட தீர்மானித்தது. மிகவும் நெருக்கமான முறையில் இந்த ஷோர்ஸுடன் தொடர்புடையதாக நான் பேசுவது, அவர்கள் இதற்குள் இன்டர்வீன் செய்ய தயாராக இருக்கிறார்கள். பிகாஸ் ஆஃப் அமெரிக்கன் பிரஷர். அமெரிக்கன் பிரஷர் அமெரிக்கன் வெப்பன்ஸ் கொடுக்கிறது. இவர்களுக்கு ஆயுதங்களும் உதவியும் கொடுக்கப்படுகிறது. உறுதியாகவும் சுன்னி இஸ்லாமிக் மிலிஷியா என்று சொல்லப்படுவது இந்த சிரியாவில் இருந்தும் லெபனானில் இருந்தும் இல்லாமல் போகும். காரணம், இவர்கள் கர்ரி பின்னர் ஆளுவார்கள். இப்படியான ஜியோபாலிட்டிக்கல் சேஞ்ச் ஏற்பட்டால் உலகில் ஏற்படும் மாற்றமும் நல்லதாக இருக்கும். அதற்கு பின்னர் நடக்கும் நிகழ்வு, இஸ்லாமிக் டெரருக்கு எதிராக உலகம் ஒன்றிணைந்து இந்த 2 நாடுகளும் ஒன்றிணைந்து நின்றால், பெரும்பான்மையாக ஒன்றிணைந்து நின்றால், பின்னர் இஸ்லாமிக் டெரருக்கு மிடில் ஈஸ்டில் பெரிய காரியமான பிரசக்தி இருக்காது. காரணம், அதுதான் இந்த ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் இன் ஃபியூச்சர். ஜியோ பாலிடிக்ஸ் பார்த்தால் அதுதான் நடக்கும். அதனால்தான் அமெரிக்காவும் மற்ற பல நாடுகளும் அல் சஹாரா காரணம் இங்கே வந்த குரூப்பிற்கு சாம்பத்திகமாக சாங்ஷனின் விஷயத்தில் ஒரு தீர்மானமும் எடுக்க அவர்கள் வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொன்ன அந்த பாலிசியில் இருந்து வந்தது. இவை அனைத்தும் அங்கே நடக்கும். அங்கே மாற்றங்கள் ஏற்படும். அங்கே இந்த சொல்லப்படும் பெண்களிலும் கிறிஸ்தியன்கள் அளவிட்டு ஒன்றிணைந்து இதை பிடித்து தூரத்தில் தள்ளிவிடுவார்கள். பின்னர் அங்கே ஒரு சமாதானமான ஆட்சி ஏற்படும் இடம் வரை வெயிட் அண்ட் வாட்ச் என்ற பிலாசபி உள்ளதால் இந்த நிகழ்வுகள் பல நாடுகளும் எல்லாம் மிகவும் கவனித்து சமாதானமாக இருந்தன.